சார் அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து மேட்ச் பற்றி பார்க்கலாம் சார். நீங்கள் எப்படி சார் பார்த்தீங்க அந்த மேட்ச்? நீங்கள் என்ன நினச்சிங்க அதை வந்து? அதாவதுங்க நீங்க அந்த ஒரு ரெட் கார்டு வந்து ஒரு ஒரு முக்கியமான சம்பவம் அந்த போட்டியில. கண்டிப்பா. பிரீல் எம்போலோ வந்து ரெண்டாவது எல்லோ கார்டு வாங்கிட்டு வெளில போனாரு. அந்த நேரத்துல சுவிட்சர்லாந்தோட கை ஓங்கி இருந்தது. டான் எண்டோயே அப்பதான் ஈக்குவலைசர் அடிச்சிருந்தாரு. 1-1 ஆயிருந்தது. அப்புறம் அர்ஜென்டினா கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அர்ஜென்டினா வந்து ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் டீம்ஸ் கிடையாது இந்த வேர்ல்டு கப்ல. கண்டிப்பா கொஞ்சம் டயர்டா இருக்கிறாங்க. தொடர்ந்து டஃப்பான மேட்சஸ். கேபோ வர்டேயோட எக்ஸ்ட்ரா டைம் போச்சு. எகிப்தோட வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு ஹை இன்டென்சிட்டி மேட்ச். 2 கோல் டவுன்ல இருந்து மேல வந்தாங்க. ஸோ 3வது மேட்சும் வந்து ரொம்ப டஃப்பா தான் போயிட்டு இருந்தது. அந்த தருணத்துல வந்து சுவிட்சர்லாந்து ஃபார்வர்டு பிரீல் எம்போலோ வந்து ரெட் கார்டு வாங்கினது மேட்சுடைய போக்க மாத்திருச்சு. கண்டிப்பா சார். நீங்க என்ன சார் நினைக்கீங்க? அந்த நம்பர் 1 வந்து எம்போலோக்கு வந்து அந்த கார்டு கொடுத்துருக்கணுமா சார்? சொல்லிடுறேன் வந்து நான் வரேன். ஓகே ஓகே சார். யேசு அதுக்கு ஏன்னா நீங்க மன்சாம்பி இல்லாதது அவர் இன்ஜுரினால இந்த ஆட்டத்திலே இல்லை. அப்புறம் இந்த வேர்ல்டு கப்ல நிறைய கோல் அடிச்சிருந்த எம்போலோவும் ரெட் கார்டு வாங்கி போனது வந்து அவங்களுக்கு ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷன் இல்லாம போயிடுச்சு. அது ஒரு பெரிய செட்பேக் ஆயிடுச்சு சுவிட்சர்லாந்துக்கு. அப்புறம் நீங்க கேட்டது வந்து அவருக்கு அந்த 2வது எல்லோ கார்டு கொடுத்தது கரெக்டா அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் சரியான முடிவு. ஏன்னா அந்த எல்லோ அவர் என்ன சொல்லியிருக்காரு எம்போலோ, நீங்க வந்து பரதேசுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுக்காம ஒரு ஃபவுல் மட்டும் கொடுத்திருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. VAR பார்த்திருக்க மாட்டாரு. கண்டிப்பா அது ரெஃப்ரியோட தப்பு. அந்த அவரோட தப்புக்கு யார் பொறுப்பாவாங்க? அவர் எல்லோ கார்டு கொடுத்ததுனால, தவறா எல்லோ கார்டு கொடுத்ததுனால தான் வந்து VAR வந்து நீங்க போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா தப்பான லாஜிக். நீங்க அர்ஜென்டினா வீரர் பர்தேஸ்க்கு எல்லோ கார்டு கிடைச்சதுக்கு காரணமே போல அவருடைய நடிப்பு. கண்டிப்பா அவர் கீழே விழுந்தது பார்க்கும்போது தெரிஞ்சது அந்த ரீப்ளேல. ஆமா ஆமா. நீங்க ரூல்ஸ் படி அந்த எல்லோ கார்டை VAR ரிவ்யூ பண்ணலாம். அது வந்து மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. தப்பு பண்ணது ஒருத்தரு, கார்டு கிடைச்சது இன்னொருத்தருக்கு. அதை நீங்க பாருங்கன்னு VAR சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது அந்த அபார நடிப்பை பார்த்து நீங்க எப்படிங்க கார்டு கொடுக்காம இருக்க முடியும்? கண்டிப்பா அவர் ஏற்கனவே கீழே விழுந்ததே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபவுல் கொடுக்கணும்னு தான் கீழே விழுந்தாரு. கீழே விழுந்தது கூட பரவாயில்ல ஜாஷ்வா, உருண்டா இருப்பாருங்க. ஆமா அதெல்லாம் ஓவர். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து ஸ்பிரிட் ஆஃப் தி கேமுக்கு அகைன்ஸ்ட். நான் என்ன சொல்லுவேன்னா ரூல் புக்லயே அது இல்லைன்னா கூட கொடுக்கலாம். ஏன்னா நீங்க அந்த காமன் சென்ஸ் அப்ளை பண்ணணும். அவர் வந்து ஒரு ஆப்போனன்ட்டை பாதிக்கணும், அவருக்கு ஒரு கார்டு வாங்கி கொடுக்கறோம்னு செஞ்ச நடிப்பு அது. கண்டிப்பா. அதனால அவங்க எம்போலோ வந்து ரொம்ப வருத்தப்பட்டு போனாரு. அதுக்கப்புறமா இவரு பேசியிருக்காரு. அது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. கண்டிப்பா. அவர் தன் வினை தன்னை சுடும். அதுதான். ஓகே சார். சார் அடுத்து பாத்தீங்கன்னா ஆனா வந்து அவர் செஞ்ச ஒரு ஸ்டூபிடான ஆக்ஷனால அவங்க கண்ட்ரியே வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அது அவர் நினைக்கணும். கண்டிப்பா. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் காலிறுதிக்கு வந்திருக்காங்க. அதுல இப்படி ஒரு முடிவுங்கிறது கண்டிப்பா அவங்க ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஏமாற்றமா தான் இருக்கும். ஆமா 54க்கு அப்புறம் வந்திருக்காங்க. நீங்க நல்ல சான்ஸுங்க. ஏன்னா அர்ஜென்டினா வந்து இந்த ஈக்குவலைசருக்கு அப்புறம் ஒரு மனம் தளர்ந்திருப்பாங்க. கண்டிப்பா. ஐயோ இந்த மேட்சும் எக்ஸ்ட்ரா டைம் போதா, பெனல்டி ஷூட் அவுட் போதா. போன மேட்ச்ல சுவிட்சர்லாந்து வந்து கொலம்பியா பெனல்டி ஷூட் அவுட்ல தோக்கடிச்சிருக்காங்க. ஷூட் அவுட் போனா நம்ம காலி, இந்த மாதிரி அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சார் பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா அந்த தருணத்துல போய் வாங்கினாரு.